டேய், எல்லாரும் வராங்களான்னு போய் பாரு. அம்மா, அதான் நம்ம புது வீட்டுக்கே பால் காய்க்க போறோம்ல, அப்புறம் ஏம்மா இன்னும் பழைய வீட்லயே இருக்கும்? டேய் சுந்தரு, புது வீட்டுக்கு இனிமேதான் பாலே காய்க்க போறோம். அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து அங்க போய் வைக்க முடியுமா? அதனாலதான் பழைய வீட்டுல இருக்கோம், புரியுதா? சரிம்மா, நான் போய் பாக்குறேன். மணி, அந்த டேபிள் சேர் எல்லாமே புது வீட்ல போய் போடு போ. சரிம்மா சரிம்மா. நான் எந்த வேலையும் பண்ணல, ஆனா இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் வேலை சொல்லி என் கை காலெல்லாம் வலிக்குது. ஐ பபிதா, உன்னைய பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும் தான் உன்னைய பார்க்க முடியுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, நீங்க பார்த்தாலே தெரியும். இப்பதான் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே நேரா இங்க வந்துட்டேன். அப்படியா? சரி, நீ உள்ள போ. இதான் புது வீடு. இதான் புது வீடா? உங்க பழைய வீடாவது நல்லா பெருசாவே இருக்கு. ஆமா, நான் தான் அப்படி கேட்ட சொன்னேன். ஐயோ, பபிதா ஆண்டியா? மம்மி அப்பனா பேச ஆரம்பிச்சிருவாங்களே, அரை மணி நேரம் ஆகும் பேசி முடிக்க. சரி, நான் போறேன். நம்ம ஏன் இன்னும் ட்ரெஸ் மாத்தாம இருக்கோம்? சரி, போய் நம்ம ட்ரெஸ்ஸை மாத்திடலாம். புது சாரி போடலாம், அதான் அழகா இருக்கும். பால் காய்ப்புக்கு அதானே எடுத்தது. இது அழகா இருக்கு. கீதா, வந்துட்டியா? நீ நேத்தே வந்துருவேன்னு நினைச்சேன், இன்னைக்குதான் ஊர்ல இருந்து வந்தியா? ஆமாங்கக்கா, இன்னைக்கு விடிய காலையில 3 மணிக்கு தான் ட்ரெயின்ல இருந்து வந்தேன். அப்படியாக்கும். சரி சரிக்கா, புது வீடு சூப்பரா இருக்கு. பசங்க வரலையா? அவங்க எனக்கு முன்னாடியே வந்து சுந்தர் கூட விளையாண்டு இருக்காங்க. அப்படியா? சரி சரி, சுந்தர் கூட விளையாண்டு இருக்காங்களா? சுந்தர் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் மட்டும் விளையாண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா, எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன் சவிதா. சந்தோஷம்க்கா. சரி, பால் காய்ப்பு நடந்து முடிஞ்சது, இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. அப்படியாக்கும். சரிக்கா, நான் உள்ள போறோம். தீதி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாங்கக்கா. பசங்க எங்க? இதோ பின்னாடியே தான் வராங்க. சரி, நீ உள்ள போ. சுந்தர், மணி எல்லாரும் உள்ளதா இருக்காங்க. அப்படியா? ஆமா, இன்னும் யாரும் வரல. இப்பதான் நாகு வருது. லூசி இன்னும் வரல, பெல்லா இன்னும் வரல, ஏரியல் இன்னும் வரல. 3 பேர் இன்னும் வரலையா? அவங்களோட பசங்களும் வரல. அப்ப நான் எத்தனை பேர்? 3, 4, 5, 6, 7, 8 பேர் இன்னும் வரல. சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அட, இப்பதான் உன்னை பத்தி யோசிச்சிருந்தேன். உனக்கு 100 ஆயுசு. நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலி பெலாவாலையும் ஏரியலாலையும் வர முடியாதான். அப்படியா? நான் அவங்க வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ அவங்க வெளியே போகணுமா, அதனால வர முடியாதான். சரி, அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகே சிஸ்டர், நான் உள்ள போறேன். அவங்க புது வீடு எல்லாத்தையும் நான் சுற்றி பார்க்குறேன். நல்லா பாரு, பழைய வீடு நல்லாவே பெருசா கட்டிருக்கேன். இப்போ எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லாரும் வந்துட்டாங்க. ராணி அம்மாவை மறந்துட்டேனே. சுந்தரே, சுந்தரே, என்னம்மா இப்போ உங்களுக்கு பிரச்சனை? ராணி அம்மாவை போய் கூப்பிட்டு வரியா? அவங்கள நான் இன்வைட் பண்ணவே மறந்துட்டேன். அம்மா, என்ன உலகத்துலமா இருக்கீங்க? ட்ரீம் வேர்ல்ட்ல இருக்கீங்களா? ராணியும் ராணியோட அம்மாவும் அப்பாவும் தம்பியும் மொத்த குடும்பமே வந்துட்டாங்கம்மா. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அப்படியா? சரி, இன்னைக்கு நீங்க 1000 வாட்டி சரி சரி சரின்னு சொல்லிட்டீங்க. சரி சரி, போ. திருப்பியும் சரிதான் சொல்றாங்க. அப்பா, நான் நினைச்ச மாதிரி பால் மேல பொங்கி வந்துருச்சு. சுந்தரி, மணி, 2 பேரும் நல்லா பாலை பாருங்க. நல்லா பொங்கி வருது பாருங்க. இப்படி வரும்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கலாம். சூப்பரா வருது. ஆமா, வேற லெவல். இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க. அதுவும் எதுக்காக? பால் பேக்கிங்காக. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓ நோ,
நோ சிஸ்டர் சிஸ்டர். என்னம்மா லூசி? அது பால் பேக்கிங் இல்லை, மில்க் பாயிலிங். ப்ளீஸ் இங்கிலீஷா மாத்தாதீங்க, கார்டில் கேட்க முடியல. யாருக்கு நம்ம இங்கிலீஷ பத்தி தெரியும்? சரி, எல்லாரும் விருந்து சாப்பிட்டு தான் போணும். அதுக்கு தானே நாங்கள் எல்லாரும் கிளம்பு வண்டு. வந்தீங்க வந்தீங்க. ஓசியில சாப்பாடு போறேன்னா ஊரே கிளம்பி வந்துருவீங்கல்ல. ரொம்ப ஜோக் பண்றால. எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட போலாமா? ஆமா ஆமா போயே ஆகணும். கவலைப்படாதீங்க சிஸ்டர், நான் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன், ரொம்ப சாப்பிட மாட்டேன், டயட்ல இருக்கேன். எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. மணியும் சுந்தரும் ஓடிட்டாங்க. நம்மளும் சாப்பிட போறோம். வயிறு ரொம்ப பசிக்குது. பாலே காய்க்காம இருந்திருக்கலாம் போல, யாருமே குடிக்கல. After few moments. எல்லாம் சாப்பிட்டாச்சுப்பா, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. அக்கோ நான் போயிட்டு வரேன்க்கோ. சரிம்மா, நீ போயிட்டு வா. அக்கோ உங்களுக்கு gift வாங்கி வச்சிருக்கோ, சுந்தர் கிட்ட கொடுத்து பெட்ரூம்ல போய் வச்சு. சரிக்கோ, போய் போய். சரி சரி, கிஃப்டா? அக்கா சொல்லுமா தீதி. அக்கா ஏன் கிஃப்ட்டு, சவிதா கிஃப்ட்டு, பபிதா கிஃப்ட்டு, லூசி கிஃப்ட்டு, கீதா கிஃப்ட்டு, எல்லா கிஃப்டையும் உங்கள் பையன் சுந்தர் பெட்ரூமில் தான் வச்சுருக்கான். எல்லாரும் வந்து கிளம்ப போகிறாங்களாம், அதனால் கிஃப்ட்டு கொடுத்துட்டு எல்லாரும் பாதி பேர் கிளம்பிட்டாங்க. சவிதாலாம் கிளம்பிட்டா தானே? ஆமாண்டி தீதி. ஆ அதே மாதிரி நான் லூசி எல்லாரும் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்களும் கிளம்பிடுவோம்க்கா. சரி தீதி, gift நிறைய வந்திருக்கா? ஆமாங்க்கா, எல்லாமே உங்களுக்கு தான். சரி தீதி, பாய் பாய். இன்னும் இந்த அக்கா விருந்துக்கு முன்னாடி எல்லாரையும் திட்டிட்டு இருந்தாங்க, இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம். அக்கா போயிட்டு வரேன். சிஸ்டர் நானும் போயிட்டு வரேன். நான் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன். ரெட் கலர் ரேப்பர் இருக்கும். எல்லா கிஃப்ட்லேயுமே வந்து நேம் எழுதிட்டோம். பட் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அதை ஓப்பன் பண்ணுங்கள் என் கிஃப்ட்டை. பிகாஸ் வந்து என் கிஃப்ட் ரொம்ப பெருசு, கையில் பார்த்தா ரொம்ப வலிக்கும். ஹப்பா, முடிஞ்ச அளவு சீன் பார்த்தாச்சு, போகலாம். என்ன இந்த லூசி பொண்ணு மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே சொல்லிட்டா, நம்மளுக்கு நல்லா கேட்டுருச்சு. அக்கா போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன் சரியா? போயிட்டு வா பபிதா, நீ டெய்லியும் வா, ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா சொல்லுடா சுந்தரே, நிறைய கிஃப்ட் வந்திருக்குமா? தெரியும்டா சுந்தரே. இப்போ ஓபன் பண்ணலாமா? இல்ல இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணலாம். சரிம்மா. கிஃப்ட் ஓபனிங் வீடியோவை நெக்ஸ்ட் கண்டினியூயிங் வீடியோல பாருங்க. ஓ பாருங்க. அம்மா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய்.